தமிழகத்தில் விளம்பரம் பெறுவதற்காக போராடும் கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியிருக்கிறார். புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அதிராமங்கலத்திலே நெடுவாசலையும் இதுவரைக்கும் முதலமைச்சரே சட்டமன்றத்தில் பேசின பிறகும் ஏன் இதுவரைக்கும் மக்களுக்கு நம்பிக்கை வரல? யார் 90 நாட்களாக ஏன் நம்பிக்கை வரல? இல்ல நம்பிக்கை வரல. நம்பிக்கை உண்மையான விவசாயிகளுக்கு வந்துருச்சு. அது வேற நோக்கத்துக்காக நடத்துறாங்க. என்ன நோக்கம்? அது என்னன்னு அவங்களுக்கு தான் கேட்கணும். சும்மா விளம்பரம் தேடுறத எப்படி விளம்பரம் தேடுவதற்காக 90 நாள் போராட்டம் நடத்துறாங்க? ஏங்க எத்தனை இப்பதான் நீங்க தான் நான் சொல்றேன், இந்த எல்லாம் தொலைக்காட்சி பத்திரிகைக்காரன் பூரா 10 நாளைக்கு போகாதீங்க. நான் சொல்ற கேளுங்க. அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு 10 நாளைக்கு போகாதீங்க. அந்த போராட்டத்துக்காரன் பூரா போயிடுவான். நீங்க அவவே போட்டா பேப்பர்ல வருது, உலகத்துக்கு பூரா வருது. இந்த கிரிக்கெட் பாக்குற மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப போராட்டம் பண்ற பூரா அது ஒரு வேடிக்கை மாதிரி ஆக்கிட்டாங்க. போட்டா நம்ம போட்டா வருது, நான் பாத்தியாடா அந்த போராட்டத்தை அங்க இருந்தேன் பாத்தியா, அப்ப 4 பேர் பாராட்டுறது இந்த மாதிரி தான் பண்றீங்க. உண்மையான நோக்கத்துக்காக போராட்டம் இல்ல தம்பி, இது உண்மையான போராட்டம்.